வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு நாம உருளைக்கிழங்கு பொடி மாஸ் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பொடி மாஸ் செய்யறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அந்த 3 உருளைக்கிழங்க மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்ட பிறகு என்ன பண்ணோம்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 தக்காளி எடுத்துக்கோங்க. எங்க ஊர்ல பெருசா இருக்கு, அதனால இது 1 எடுத்துக்கேன். நீங்க 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் பேஸ்ட் எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வானலியில ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். அதுல கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா இதை வதக்கணும். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுட்டேன். எல்லாம் போட்டு இதை பாருங்க எப்படி வதங்கிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். இது தொக்குன்றனால நல்லா கிரேவி கிடைக்கும், நல்லா கூட்டு கிடைக்கும். அந்த கூட்டு நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால எண்ணெய் தேவைப்படும். நீங்கள் இஞ்சி போடலைன்னா கூட ஒரு 4 பல்லு பூண்டை தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா ஒன்றும் இது இல்லை, வெறும்னே பூண்டை மட்டும் ஒரு 4 பல்லு பூண்டை எடுத்து தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். உடம்புக்கும் பூண்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால சுகர் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த ஆனியன், கார்லிக் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எங்கள் வீட்டிலையே செய்கிற மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் நான் தனியாத்தூள் எடுத்துக்கல. இது நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்திருக்கேன். மஞ்சப்பொடி போட்டால் நல்லது தான், ஏற்கனவே போட்டிருக்கீங்கன்ட்டு யோசிக்காதீங்க, கொஞ்சம் போட்டால் நல்லது தான் உடம்புக்கு. அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரக பவுடர் எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு எடுத்திருக்கேன். இது அப்படியே இதில் கொட்டிட்டு இதை நல்லா ஒரு கலரி 1 டம்ளர் தண்ணி விட்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை இருந்ததுன்னா கறிவேப்பிலை கிள்ளி போடுங்க. தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு அது கிரேவி ஆனதும் வேக வச்ச உருளைக்கிழங்கு இதை போட்டு நல்லா செவுக்கிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். வாங்க காட்டுறேன். இப்போ நான் இதில் கறிவேப்பிலையை போடுறேன். நீங்கள் ஃப்ரெஷ் கறி லீவ்ஸை போடுங்க. பாருங்க, தண்ணி சேர்த்துருக்கேன், 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் காரம் உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ட்ரை கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சிலர் வீட்டில் மிளகாத்தூள் இருக்காது, சாதா ரெட் சில்லி பவுடர் தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கோங்க 1 ஸ்பூன் ரெட் சில்லிக்கு 2 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. இதுதான் ரேஷியோ. இந்த ரேஷியோவில் நீங்கள் இது போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கூடவோ குறையவோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதோ இல்லை குறைச்சிக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் காரத்தை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா திக்காகி நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனோடனே நாம் பொட்டேட்டோவை போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நல்லா கிளறி விட்டு நிறுத்தலாம். நிறுத்தினோடனே கொத்தமல்லி தூவி இறக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி திக்காயிடுச்சு. அப்படியே ஆயில் இங்கே அப்படியே மேலே பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த டைமில் நாம் என்ன பண்ணோம்னா கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நல்லா கலரி ஒரு 15 மினிட்ஸ் பொறுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கோட இந்த கிரேவி நல்லா சேர்ந்து நல்லா சூப்பராக திக்காக ஆகும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையான கிரேவி. இதை சப்பாத்தி அது மாதிரி சைட் டிஷ்க்கும் இதை வச்சுக்கலாம். சப்பாத்தி போல் இருக்கிற சைட் டிஷ்க்கும் இதை வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நிறுத்திடுங்க. சூடு ஆறுனதும் இது கெட்டியாயிடும். இன்னும் நீங்கள் கெட்டியாயிட்டேன்னா ரொம்ப திக்காயிடும். அதனால் இங்கே பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுதான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா சூடு ஆறின பிறகு நல்லா எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும்.
இதே சிலருக்கு இவ்வளோ பெரிய பெரிய உருளைக்கிழங்கு வேண்டாம், லஞ்சுக்கு ஓகே, இதே வந்து சப்பாத்தி இதுக்கெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்குன்னு சப்போஸ் ஃபீல் பண்ணிங்கன்னா இது வேகும் போதே இந்த கிரேவியெல்லாம் பண்ணும்போதே அதில் உருளைக்கிழங்கு போட்டோன்னே இந்த மாதிரி கரண்டியால் இப்படி அந்த உருளைக்கிழங்கு அப்படியே ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க, பொடியாயிடும். வேணுன்ற அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் பொடியாகவும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெத்தடுமே இதில் பண்ணலாம், செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம், இதனோட கிரேவியை வந்து வெறும் ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இன்னும் கூட வச்சு நல்லா செவக்க எடுக்கலாம், பட் ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த ஸ்டேஜில் நிறுத்துறேன். செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க, இதுதான் பொட்டேட்டோ ஆனியன் டொமேட்டோ கிரேவி. இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். இது சாம்பார், ரசத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வெறுமனே நீங்க அந்த உருளைக்கிழங்கு கிரேவி மட்டுமே எடுத்து லஞ்சுக்கு கட்டிட்டு போகலாம், லஞ்ச் பாக்ஸ்ல கொண்டு போகலாம். இதுக்கு ஒரு அப்பளத்தை பொரிச்சு கொண்டு போனீங்கன்னா இந்த சாதம் எதுவுமே இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நீங்க அதுவும் நல்லா ஊறின பிறகு ஆஃப்டர்நூன் சாப்பிடும் போது இந்த ரைஸ் கொஞ்சம் இதுல ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொண்டு போனீங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும். நீங்க இதை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்ல ரெசிபி, சாப்பிட சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு அந்த மாவு மாதிரி இருக்கிறதுக்கும் இந்த வெங்காய தக்காளி எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்கும் அதுக்கும் இந்த பொட்டேட்டோ கிரேவி ரொம்ப அருமையா இருக்கும். நல்ல டிஷ்ஷு. தயவு செஞ்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.